வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெடுங்குன்றத்துலைங்க. ஸோ நெடுங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். அப்ரூவல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4500 ரூ. 5000 இந்த மாதிரி ரேட் வந்து போயிட்டுருக்கு. தேவராஜ் நகர்லேயே பார்த்தீங்கன்னா ரூ. 4500 மினிமம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிங்க. 50 அடி ஃப்ரண்டேஜ், லென்த்து 138 அடி வரும். ஒரு 2.5 கிரவுண்டு நமக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஓனர் கிட்ட இருக்கு. வெஸ்ட் ஃபேஸிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து தெருக்கூத்து வரும். 24 அடி தெருக்கூத்து வருது. அதுக்கு அடுத்து இருக்கிற 26 அடி ரோடுக்கு அந்த பக்கம் வரும். 24 அடி ரோடு அன்அப்ரூவ்டு. இதாவது பார்த்தீங்கன்னா பூர்வீக இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்த இடம். ஃபார்ம் ஹவுஸுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ரூ. 2000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறார் ஓனர். உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணலாம். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பர்ச்சேஸ் பண்ணி 2 கிரவுண்டு 5 கிரவுண்டு 10 கிரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிரவுண்டு போல வாங்கி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இதோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுக்கு டெஃபினட்டாக ஒரு ஆக்சஸ் வரப்போகுது. ஏன்னா இடைப்பட்ட ஒரு கேப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக வச்சுருக்காங்க பூர்வீக இடத்த. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவராஜ் நகர்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும். நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 300 மீட்டர்லேயே நிறைய லேஅவுட்டெல்லாம் போட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளேருந்து வரும்போது ஒரு ட்ராபேக் என்னென்னா பக்கத்தில் சுடுகாடை தாண்டி வருவோம் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்க வரணும்னா டெஃபினட்டாக அந்த சுடுகாடை தாண்டி தான் நம்ம வரணும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காசா கிராண்டு மற்றும் பார்த்தோன்னா இந்த ஆசீர்வாத் இந்த லேஅவுட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லேஅவுட் வழியாக இதுக்கு ஆக்சஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து லேஅவுட் போடும்போதே அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேஅவுட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கனெக்டிவிட்டியில் தான் வரணுன்றது தான் ரூல்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த சுடுகாடு வழியை பயன்படுத்தாமல் டைரெக்டாக வர்றதுக்கு டெஃபினட்டாக பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கிட்டாங்க, வித்துட்டும் இருக்காங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் கல்லெல்லாம் கூட பார்த்தோன்னா புதுசு புதுசாக திரும்பவும் நட்டுட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஃபேமிலி கூடயே இருக்காங்க. இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக பண்ணை வைக்கணும், கோழி பண்ணை வைக்கணும், இல்லை சின்னதாக ஒரு ஃபார்ம் வீடு கட்டிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக டெவலப் ஆகும் அப்படின்னு அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே டெஃபினட்டாக வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து கொலப்பாக்கத்தானே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ அதை தான் நான் காட்டுறேன் இங்கேருந்து ஜூம் பண்ணி. அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதை காட்டினேன் இப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் நல்லா க்ரோத் ஆகும். இப்போதைக்கு இந்த ரேட்டு இது பக்கத்துலேயே லேஅவுட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்ரூவ்டு பிளாட் ரூ. 4500 போயிட்டுருக்கு. இது அன்அப்ரூவ்டு பூர்வீக இடத்த அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க. லோனுக்கும் போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல் நட்டுருக்காங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வீட்டுக்கு தேவையான செடிகள்லாம் வச்சு பராமரித்து நம்ம தேவையான பொருளை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லொக்கேஷனில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் புதுசாக லேஅவுட் போட்டு சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன். நன்றி.